வணக்கம். நான் ஃபேமிலி பேசுகிறேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 2 போட்டு போயிருக்கு. நம்ம பெரியப்பா போட்டும் போயிருக்கு, நம்ம போட்டும் போயிருக்கு. நம்ம பெரியப்பா போட்டில் என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம போட்டு வந்துட்டுருக்கு, நம்ம போட்டில் என்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பானே. கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரியா, கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம போகும்போதில் நம்ம பெரியப்பா மீன்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு திரேஸ்புரத்துக்கு போகிறாங்களாம். எதுக்குன்னா மீன்கள் வந்து ஒரு பாக்ஸ் கிட்ட சேர்ந்துட்டு பார்த்துக்கோங்க. இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா எங்கள் கடற்கரையில் வந்து கூட்டம் அந்தளவுக்கு வராது வெள்ளிக்கிழமைனாலே. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். வெள்ளிக்கிழமை வந்து மீன்கள் யாரும் வாங்க வர மாட்டாங்க, அதனால் ரேட்டுகள் வந்து கம்மியாக தான் போகும் அப்படின்னு. அதனால் பாறை மீன், பாறைக்குட்டி, இந்த மஞ்சப்பாறை மாதிரி கொஞ்சம் அதிகமாக பட்டிருந்துட்டு அரை பாக்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். அதனால் பெரியப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி அங்கே கொண்டு போய் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம போட்டு இன்னும் வரல. நம்ம போட்லேயே மீன் இதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு அதிகமாக இருந்துட்டுனா நம்மளும் கொண்டு போய் அங்கே போட வேண்டிதான். ஏன்னா திரேஸ்புரத்துக்கு போகிறாந்தா தான் மீன்கள் வந்து விலை இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து. ஏன்னா அங்கே வியாபாரிகளும் எக்ஸ்போர்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். திரேஸ்புரத்துலேயும் சரி, நைட்டு பிசிங்கார்பாரும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற கடற்கரையில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்களா, கூட்டமே இல்லை. எல்லாருமே மீனை அதாவது பிடிச்சிட்டு வந்து கறிக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகமாக பட்டவங்க மட்டும் இங்கேருந்து அதாவது திரேஸ்புரத்துக்கு கொண்டு போய் மீனை போட்டுருவோம். பார்ப்போம். நம்ம போட்டு வந்துட்டுருக்கு. நம்ம போட்டில் என்ன மீன்கள்ன்றதை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம போட்லேயும் மீன் கொஞ்சம் பரவாயில்ல. நம்மளுக்கு கட்டாப்பாறையும் பாறை மீன் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா, கட்டாப்பாறை நல்ல சைஸு பாருங்கள். 1 கிலோ இருக்கும் இந்த ஒரு கட்டா மட்டுமே. நல்ல பெரிய பெரிய கட்டாவாக வந்துட்டுருக்கு. பாறையும் பாருங்கள், 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி சைஸில் இருக்குது பாறை. உங்கள் யாருக்காச்சும் கட்டா மீனும் சரி, மாதிரி மஞ்சப்பாறையும் சரி, கல்பாறையும் சரி, யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கீழே கமாண்டில் என்கிட்ட கேளுங்க, நான் நம்பர் தரேன். சரியா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உள்ளது தான், ஐஸில் உள்ளது எதுவுமே கிடையாது. நம்ம மீனையும் கொண்டு போய் அங்கே தான் போடணும். எதுக்குன்னா இங்கே கேட்குறதுக்கு யாருமே கிடையாதுன்றனால, நம்ம வெள்ளிக்கிழமைன்றனால திரேஸ்புரத்தில் கொண்டு போய் போட்டால் தான் நம்மளுக்கும் விலை இருக்கும். யாருக்காச்சும் மீன் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நம்பர் தரேன். சரியா, யார் யாருக்கு என்னென்ன மீன் வேணுமோ அந்தந்த மீன் நம்ம எடுத்துக்கலாம். நண்டு இருக்குது, எல்லா மீனும் வரும். உங்களுக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கலாம்.